வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். காணிகளை விடுவிக்க கோரி 4வது வெள்ளிக்கிழமையாகவும் போராட்டம் முன்னெடுப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவுறுதி துணுக்காயில் கண்ணீர் மல்க அஞ்சலி. நல்லூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 5ஆம் நாளாக முன்னெடுப்பு. கைதடியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் பொதுமக்களுக்கு வெளியானது அவசர அறிவித்தல். நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். சீரற்ற காலநிலை காரணமாக 4000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. 141 வீடுகள் பகுதியளவில் சேதம். விகாராதிபதிக்காக முன்னிலையான 20 சட்டத்திறனிகள். மன்றில் கதியேற்று நின்ற சிறுமி. யாழில் 1.5 மாத குழந்தை பரிதாபமாக பலி. திருகோணமலையில் 17 வயது இளைஞர் தூக்கில் சடலமாக மீட்பு. டிப்பல் லொரி மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர் பலி. கொழும்பில் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டவர்கள் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சிக்கிய முக்கிய நபர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. ISIS பயங்கரவாத அமைப்புக்கு பேரிழப்பு, முக்கிய தலைவரை வீழ்த்தியது அமெரிக்கா. தொடர்பென விரிவான செய்திகள். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மழையிலும் காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினர் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை மேற்கொண்டனர். வலிவடக்கில் 256, 248, 251, 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களின் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமது 651 வரையிலான ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பலவரிடம் காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் திலீப நினைவாலயத்திலிருந்து பேரவலத்தின் சாட்சியங்களை சுமந்து புறப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி இன்று தன்னுடைய பயணத்தில் துணுக்காய் மண்ணில் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் விடைபெற்ற ஆன்மாக்களின் நினைவாகவும் அந்த பெரும் துயரத்தின் சான்றாகவும் பயணிக்கும் இந்த ஊர்திக்கு துணுக்காய் பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு தங்களின் உணர்வு பூர்வமான அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஈகை சுடர்களை ஏற்றி கண்ணீர் மல்க மலதூவி தங்களின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகளையும் மௌன பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமாகியது. அதன் அடிப்படையில் இன்று 5ஆம் நாளாக நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையால் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கைதடி, முச்சக்கரவண்டி சங்கம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணம் கைதடி சந்தையில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சாவகச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், முச்சக்கரவண்டியின் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் புத்தூர் வீதி எதிர்வரும் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையில் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தினை வடக்கு தொடருந்து வழி மற்றும் பயணிகள் திணைக்கள பொறியியலாளர் GK சதுரேனு அறிவித்துள்ளார். சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவை மார்க்கத்தை அவசரமாக திருத்தம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடவை நாளை மறுதினம் காலை 7 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரை மூடப்படும் என்று ஏலவே அறிவிக்கப்பட்டது. அதனால் வாகன போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. அந்த வகையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை 1000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் 3,94,000 ரூபாவுக்கு காணப்பட்ட 24 கேரட் தங்கம் என்று 3,93,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 3,62,400 ரூபாவுக்கு காணப்பட்ட 22 கேரட் தங்கம் 3,61,500 ரூபாவாக காணப்படுகின்றது. சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அரச முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று சனிக்கிழமை வரையான காலப்பகுதியில் இந்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து வரும் மனத்தன்மையால் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்ததோடு வழமை போல அதிகளவான பகுதி சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சிறுமியொருவரை தகாத நடத்தைக்குட்படுத்திய அனுராதபுரம் பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிரான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரான பல்லேகம கேமரத்திரப்பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்திய சிரேச சட்டத்தரணி ரஞ்சித் ராஜகரணா உள்ளிட்ட 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். இருப்பினும் தகாத நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சிறுமியின் உரிமைக்காக எந்த வழக்கறிஞரும் அல்லது வேறு எந்த தரப்பினரும் முன்னிலையாக இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் பிறந்து 1.5 மாதங்களான பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கீரிமலை நல்லெண்ணக்கப்புற பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் அனனிகா என்ற பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்தது. கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி தாய் ஒருவருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு நேற்றைய தினம் தாயார் பால் கரைத்து ஊட்டியுள்ளார். பின்னர் குறித்த குழந்தை சிறிது நேரத்தில் விரைத்து போய் காணப்பட்டது. இந்நிலையில் குழந்தையை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது குழந்தை ஏலவை உயிரிழந்ததாக வைத்தியர்கள் கூறியுள்ளனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடல்கூறு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முள்ளிப்பொத்தானை பகுதியில் 17 வயது இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞர் முள்ளிப்புத்தானை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடும்பத்துடன் வசித்து வந்த இவர் கடந்த சில நாட்களாக தனது சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாகவும் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹொரான கொழும்பு பிரதான சாலையில் உள்ள கும்புகா பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 31 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய பின்னர் மீண்டும் சாலைக்குள் நுழைந்த டிப்பர் லொரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமுற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடனடியாக வேதார பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பொன்னருவ பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் டிப்பர் சாரதி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்ட விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள 120 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து கலிபோர்னியா மற்றும் சவுதி அரேபியாவின் வங்கிக் கணக்குகளை ஊடுருவிமை தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இணைய வழியில் மோசடியில் ஈடுபட்டதாகவும் விளக்கமறையில் வைக்கப்பட்ட 120 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து கலிபோர்னியா மற்றும் சவுதி அரேபியாவின் வங்கிக் கணக்குகளை ஊடுருவியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டோர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதிவான் நுவான் கௌஷல்யா முன்னிலையில் வெலிக்கடை போலீசார் நேற்று இந்த விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 3 கணனிகளை இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவுக்கு அனுப்பி நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 151 கணனிகள், 51 மடிக்கணனிகள், 266 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் சந்தேக நபராக நீண்ட காலம் துபாயில் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் மனோஜ் சுரங்கலியனகே என்று அழைக்கப்படும் பதுவத்து சமர கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் 43வது சந்தேக நபர் என்று பெயரிடப்பட்டுள்ளார். நேற்று கொழும்பு பிரதம நீதிபதி அசங்கேஸ் போதிரகம் அவரை 90 நாட்களுக்கு காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். அத்துடன் இதனை ஒரு அறிக்கை மூலம் கொழும்பு குற்றப்பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்ட உஸ்மான் குணசேகரவை இந்த வழக்கில் 44வது சந்தேக நபராக பெயரிடவும் பிரதம நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. இனி சர்வதேச செய்திகள். ISIS பயங்கரவாத அமைப்பின் உலகளாவிய ரீதியான 2வது முக்கிய தலைவரான அபியூ பிலால் அல் மினிகி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க படைகளும் நைஜீரிய ஆயுதப்படைகளும் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது அவர் கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். அபியூ பிலால் அலு மினுகி கொல்லப்பட்ட செய்தியை ட்ரம்ப் தன்னுடைய ரூத் சோசியல் சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.